எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். சார் வணக்கம் சார். 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு இன்றுடன் முடிவடைகிறது. எப்படி பார்க்குறீங்க? இது 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு சரி இன்னையோட முடியுது. சரி முடிஞ்சா என்ன முடியுது சார், அவ்வளோதான். அது என்ன பெரிய விசேஷம் என்ன இருக்குது? எப்படி பார்க்குறீங்க? தேர்தல்லாம் எப்படி போச்சு? நிறைய பேர் தடவை பேசியாச்சு. ஏறக்கூட 2 மாதம் 2 மாதமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். தேர்தல் இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு ஐக்கிய நாடுகள் சபையை சொல்லியிருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எலெக்ஷன் நடக்குது. மற்ற எல்லா எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம், மற்ற சமயங்கள்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருந்தது. இந்த தடவை தான் வெளிப்படையாகவே நாங்கள் ஆமாம் எலெக்ஷன் கமிஷனரை டிக்ளேர் பண்ணுறாரு, நான் மோடி வெற்றிக்கு தான் நான் பாடுபடுறேங்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் ஓப்பனாகவே இருக்குது. எத்தனையோ குற்றச்சாட்டுகள் சொல்லியாச்சு, கையங்களமாக பிடிச்சாச்சு. ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்து பையன் வந்து 8 ஓட்டு போடுறான், தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதியோடு போடுறான். அன்றைக்கி நமக்கு வச்ச அந்த ஒரு புள்ளி இன்றைக்கி உள்ள இருக்குது, அந்த பையனுக்கு புள்ளியை வைக்கலையா? எப்படி நடந்தது? தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு நடக்குது. அந்த 8 ஓட்டு பாஜகவுக்கு போடுறான் அந்த பையன். இன்றைக்கி வந்து அதுக்கான விளக்கம் தேர்தல் கமிஷன் பதில் சொல்லலையே. கோர்ட்டு சொல்லுது எத்தனை லட்சம் வாக்காளர்கள் அந்த தொகுதியில் இருக்காங்க, எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாக இருக்குதுங்கிறது சொல்லுன்றதுக்கு முடியாதுன்னுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே தள்ளிடுவேன்னு மிரட்டினதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. ஏன் முடியாதுன்னாங்க? அப்புறம் அந்த கொடுத்த கணக்காக சரியாக இருக்குதா? நேற்று ஒரு மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ, மொத்த வாக்காளர்கள் 10 பேர், ஓட்டு போட்டவங்க 20 பேருன்னு கொடுத்தாங்க. வாக்காளரை விட ஓட்டு போட்டோம் அதிகமாக எப்படி வந்தது கேட்டதுக்கப்புறம் பார்த்தாக்கா அதுக்கப்புறம் ஏதோ சால்ஜாப் சொல்கிறாங்க. எல்லா வகையான குளறுபடிகளும் தேர்தல் ஆணையம் நடத்திட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நேர்மையாக இருக்கும், நியாயமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? இதையெல்லாம் இவங்க வந்து இந்தியா கூட்டணின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இவங்க இதையெல்லாம் பார்த்துருக்கு. நம்மளை போன்ற ஒரு பொதுமக்களே இவ்வளோ கேள்விகள் கேட்கும்போது அரசியல் கட்சிக்காரர்கள் இதெல்லாம் பார்த்துருக்கு. இதை எப்படி தடுக்கணுங்கிறத பார்த்துருக்குது. அடுத்த 3வது ஒரு பாயிண்ட்டு நான் வைக்கிற பாயிண்ட்டு, வெற்றி பெற்று வந்த எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையுமே பாஜக வந்து விலை கொடுத்து வாங்கி ஆட்சி அமைச்சதை நம்ம பார்த்துருக்குறோம். பல இடங்களில் அவங்க ஜெயிக்கவே இல்லை, ஜெயித்தவர்களை விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் உங்கள் பூத் ஏஜென்ட் அவங்க வாங்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? பூத் ஏஜென்ட்டை வாங்கிட்டாங்க. தேர்தல் வாக்கு எந்திரத்தில் அவங்க தேர்தல் ஆணையம் ஃப்ராடு பண்ணால் எப்படி யார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு எத்தனை பூத் ஏஜென்ட் சார் வாங்குவாங்க? ஏன் வாங்க மாட்டாங்க? இது உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்கார கட்சி, அதுவும் டிக்ளேர் ஆகிருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார அரசியல் கட்சி பாஜக. அவங்கக்கிட்ட தான் உலகத்தில் அடிச்சு அடிக்கிற அத்தனை காசு அவங்கக்கிட்ட தான் இருக்குது. டிமானிட்டைசேஷனில் வங்காளத்தை சேர்ந்த பாஜக தலைவிக்கையில் ஃபுல் காசு இருக்குது. நாமெல்லாம் ஏடிஎம்மில் போய் நின்றுட்டு காசு இல்லை நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் கத்தையாக ரூபாய் நோட்டுகளை வச்சுக்கிட்டு பாஜக தலைவர் போகிறத நம்ம பார்த்தோம். டிமானிட்டைசேஷனில் தான் கட்சிக்கு வேணுங்கிற அளவுக்கு பணத்தை சேர்த்துக்கிட்டு தானே டிமானிட்டைசேஷன் அறிவித்து மக்கள் எல்லாத்தையும் பல ஆயிரக்கணக்கான 100கணக்கான பேர் இறந்தும் போனாங்க. இன்றைக்கி வந்து அதை பற்றி பதில் இல்லை. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் வெற்றியும் பெற்றாங்க. எப்படி பெற்றாங்க? அதனால் அந்த காலத்தில் நடந்த எலெக்ஷனுக்கு அந்த காலத்தில் நம்ம சொல்லலாம், இந்த இடத்துல இவர் நிற்கிறார், இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார், ஏன்னா அவர் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறாரு, அதனால் அவருக்கு கண்டிப்பாக மக்கள் வாக்கு போடுவாங்கன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி அந்த பேச்சே இல்லையே. இந்த நிமிஷம் வரலும் ராகுல் காந்திக்கு கூட்டின கூட்டமோ, பிரியங்கா காந்தி கூட்டின கூட்டமோ, மற்ற இந்தியா கூட்டணி கூட்டின கூட்டத்தையும் மோடிக்கு கூட்டின கூட்டத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறமும் தேர்தல் ஆணையம் வந்து விளையாட்டு காட்டுச்சுன்னா பார்க்கணும். இப்போ வந்து தேர்தல் ஆணைய அதிகாரி, தலைமை தேர்தல் ஆணையர், 130 கோடி மக்கள் 2 பேத்துக்கு மத்தியில் ஒரு போராட்டம் நடக்குது. இந்த தேர்தல் ஆணையர் தன்னுடைய சுய லாபத்துக்காக இந்த 130 கோடி மக்களுக்கும் துரோகம் பண்ணுறாருன்னா பார்ப்போம்.
மோடியினுடைய தியானமும் என்று முடியுது, 3 நாள் தியானம். கொளுத்துதே வெயில். தியானம் பண்ண பண்ண தமிழ்நாடு தகிக்குது. அப்படியே எப்படி சமாளிக்கிறோன்னே தெரியல. இன்னையோட முடிச்சுக்கிட்டாருன்னா நல்லாயிருக்கும். சூரியனுக்கே பொறுக்கலை, வெந்து புழுங்குது. ஏன்டா இப்படி ஒரு தியானங்கிற பேரில் ஒரு அசிங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களேன்னு தகிக்கிறது சூரியன். வீட்டுக்குள்ளார இருக்க அதை வெளியே வாங்கன்னு சொல்லு. அதுதான் அதுக்கு அர்த்தம். சனாதன மொழியில் சொல்லணும்னா இதுதான் அதுக்கு வழக்கம். சூரியனாலேயே முடியல. இப்படியெல்லாம் பாவம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நல்ல வேஷம். ஒரு ஏறத்தாழ லான் சானின்னு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் இருந்தார். அவருக்கு பேர் வந்து மேன் வித் 1000 ஃபேஸஸ்ன்னு பேர். மேக்கப்புக்கு துறையில் அவர் சாதித்த சாதனைகள் மிக அதிகம். இன்றைக்கி ஒரு அதை பீட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது. அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, மேக்கப் போட்டு தான் ஆயிரக்கணக்கான முகங்களை காட்டினார் அவர். மேக்கப்பே இல்லாமல் நடிப்பு திறமையில் வந்து ஆயிரக்கணக்கான முகங்களை காட்டினவர் ஒருத்தர் எங்ககிட்ட இருக்காருன்னாங்க. யாருன்னாங்க? சிவாஜி கணேசன். அதை சொன்னது நம்ம ஆளுக்கு சொல்லலை. அன்னைக்கு பெரிய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய, வடநாட்டில் விளங்கிய ஷம்மி கபூருங்கிற நடிகர் சொன்னார். ராஜ்கபூருடைய தம்பி, எங்கள் காலத்தில் பெரிய சூப்பர் ஹீரோ. அவர் சொன்னார், சத்ருகன் சின்ஹா கேட்குறாரு ஷம்மி கபூர்கிட்ட, கேன் யூ கம்பேர் எனி ஆக்டர், எனி இந்தியன் ஆக்டர் அட்லீஸ்ட் டு த நியரஸ்ட் எக்ஸ்டென்ட் லைக் லோன் சேனி அப்படின்னு கேட்குறாரு. லோன் சேனி மாதிரி ஒரு அளவுக்காவது நம்ம இந்திய நடிகர்கள் யாரையாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. சத்ருகன் சின்ஹாங்கிற இன்னொரு பெரிய நடிகர். ஷம்மி கபூர் சொல்கிறார், we have our own சிவாஜி கணேசன், a man with 1000 faces. எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்களை எல்லாம் தூக்கி அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து 1001 முகத்தோடு வந்திருக்காரு நம்ம மோடி. இது 1001வது வேஷம். போடாத வேஷமே பாக்கி இல்லை. கடைசியாக இந்த வேஷமும் போட்டார், விவேகானந்தர் வேஷமும் போட்டார். முடிஞ்சு போச்சு. விவேகானந்தர் இவங்களை பற்றிலாம் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறார், இந்த வேஷம் போடுறவனை நம்பாது. அவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, அது வேறு விஷயம். அதனால் மோடியினுடைய தியானம் வந்து அவர் வந்து ஆனால் மருத்துவ அடிப்படையில் தான் அவர் வந்திருக்கார். அவர் மனநிலை பாதிக்கப்பட்டதுனால மெடிடேஷன் பண்ணால் அவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி மருத்துவர்கள் அட்வைஸில் தான் அவர் வந்து தியானம் பண்ணுறாரு. அதுதான் காரணம். இப்போ பேசுகிறோம், ஈவினிங் எக்ஸிட் போல் வரப்போகுது, எப்படி பார்க்குறீங்க? எக்ஸிட் போல் வந்தாங்கன்னா எந்த போல் வந்தாங்க? தேர்தல் ஆணையர் கமிஷன், தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறாரு, அவ்வளோதான். சும்மா இந்த கணிப்பெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காதிங்க. மக்கள் ஓட்டு போட்டது வந்து பாஜகவை தோக்கடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. தேர்தல் ஆணையம் வந்து அதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது எனக்கு கடைசியில் வரணும். சண்டிகரில் என்ன நடந்தது? தேர்தல் ஆணையரே வந்து ஓட்டுக்கடையெல்லாம் மாற்றி செல்ல அதை ஓட்டு ஆக்கிட்டு பாஜக ஆள் வந்து மேயராஜை வெற்றி பெற்று விட்டார்னு சொல்லி அவரே கூட்டிகிட்டு போய் பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். கோர்ட்டு சொல்லிச்சு மரியாதை வெளியே அனுப்பினாள். கோர்ட்டு நியாயமாக எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்கணும்? தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டிருக்கணும். வெற்றி பெற்றது இவர் தான், அவரை கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு தேர்தல் ஆணையத்தை தான் உத்தரவு போட்டிருக்கணும். அவங்க பார்த்தாங்க தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லை, நேராக போய் உட்காரு, கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருச்சு, நீ நேராக போய் உட்காருந்துச்சு, போய் ஓடி போயிட்டாங்க. அது மாதிரி இருக்குது. ஒரு பள்ளிக்கூடத்து பையன் 8 ஓட்டுகளை போடுறான் பாஜக. இன்றைக்கி ஒன்றும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து அந்த கமிஷன், தேர்தல் கமிஷன் தலைமை தேர்தல் ஆணையர் அதுக்கான பதில் சொல்லலை. இப்படியா பட்டவர்த்தனமாக பட்ட பகலில் போகும். கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் எல்லா தவறுகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு என்ன தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எக்ஸிட் போலுங்கிறீங்க, ஒன்றும் புரியுது. ஒரு வேளை ஈரோடு மாதிரி கர்நாடகா மாதிரி ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த அதிசயம் நடந்தால் தான் நம்ம தேர்தல் முடிவுகளை நம்ம பார்க்கணும். ஈரோட்டில் நடந்ததெல்லாம் அதிசயமா? ஆமாம். 9:30 மணிக்கு நான் இருந்தேன் சேட்டலைட் டிவியில் உட்காந்துருக்குறேன். 9:30 மணிலேருந்து தேர்தல் முன்னணி நிலவரம் வரவே இல்லை. நாங்கள்லாம் இங்கேருந்து கத்துறோம், என்னையா தேர்தல் முன்னணி நிலவரம் ஒரு மணி நேரமாக ஒன்றுமே காணணும். உடனே அங்கேருந்த ஊடகக்காரர்கள் உங்கள் மாதிரி பாஜக ஆதரவு இல்லாத நடுநிலை ஆள், உங்களை சொல்லக்கூடாது, நடுநிலை ஆட்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே கவுண்டிங் ஏறுறது உள்ளே நுழைய ஆரம்பித்தாங்க. நுழைய ஆரம்பிச்சோன்னா கலெக்டர் ஓடியாடுறாரு. ஏன் கலெக்டர் ஓடியாடணும்? அதான் ஒன்றும் தப்பு நடக்கல, நான் உள்ளே போடாமல் தடுக்கிறேன். ஏன் தடுக்கிறேன்? அதையும் மீறி உள்ளே போக பார்த்தாங்க. போலீஸ் அமைச்சிட்டாங்க. போலீஸ் கமிஷனர் வந்தார், இல்லை அவங்க ஒன்றும் நடக்கலைன்னாரு. உள்ளே போவோன்னு போராடினாங்க. பார்த்தாங்க
எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த படையெல்லாம் வந்து நம்மளை காப்பாற்று நம்ம காலி ஆகிடும்னு சொல்லிட்டு ஒழுங்காக எண்ண ஆரம்பித்தாங்க. ஒழுங்காக எண்ண ஆரம்பித்த உடனே 11 மணிக்கே பாஜக அதிமுக ஆதரவு பெற்ற வேட்பாளர் 11 மணிக்கு இது தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லைன்னு வெளியே வந்துட்டார். ஏன்னா புரிஞ்சு போச்சு, வாக்கு எந்திரத்தை டேம்பர் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியுன்றது தான் அவங்களுடைய சூழ்நிலை. அது நடக்காது, இது வாக்கு எண்ணிக்கை நேர்மையாக நடக்க போகுன்னு தெரிஞ்ச உடனே 11 மணிக்கே தோற்று விட்டேன்னு ஓடி போயிட்டார். அப்புறம் என்ன வந்தது ரிசல்ட்டு? 70,000 வாக்கு வித்தியாசம். பாஜக அதிமுக கூட்டணிக்கு 70,000 வாக்கு வித்தியாசம். வாங்கின ஓட்டை விட வித்தியாசம் வந்து 2 மடங்கு அதிகம். அப்பேற்பட்ட படுதோல்வி. கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா டெபாசிட் போயிடும். அந்த 1 மணி நேரத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெபாசிட் கிடைக்கிறதுக்கு வழி பார்த்தாங்க. பழனிசாமி அதான் சொன்னார், நான் இவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் எங்களுக்கு டெபாசிட் கிடைத்து விட்டது பார்த்தீர்களான்னாங்க. அப்போ தான் ஊரே சிரிச்சுது. ஏயா தோக்கடிக்கவே முடியாதுன்னு நினச்ச அதிமுக டெபாசிட் கிடைச்சது பார்த்தியான்னு சொல்லி சந்தோஷப்படுற அளவுக்கு போயிடுச்சேன் நிலைமை. அதே தான் கர்நாடகாவில் ஆச்சு. ராகுல் காந்தி வர்றாரு, ரோடு ஷோவில் வர்றாரு, கூட்டம் அப்படியே இறங்கி உள்ளே ஓடுது. அந்த காரை சுற்றி நிற்கிது, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, பின்னாடி ஓடுறாங்க, இவர் கையை ஆட்டிட்டு போகிறாரு, அந்த பக்கம் போய் நிற்கிறாரு, கூட்டம் நிற்கிது. மோடி வர்றாரு, 2 பக்கம் இளவு உழுந்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. கார் பாட்டுக்கு வருது, இவர் இறங்கி போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறார். வித்தியாசம் அப்பவே தெரியுது. மக்கள் மத்தியில் அவர் இல்லை. உங்களை போன்ற ஊடகங்கள்லாம் சேர்ந்து ஏதாவது தூக்கி விட்டா தான் உண்டு. இன்றைக்கி அந்த இவ்வளோ தூரம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த விவேகானந்தர் மண்டபத்தை அதுக்கப்புறம் கடலே பொங்கி வந்து கழுவுனா கூட அந்த பாவம் போவார். அந்த அளவுக்கு பாவத்தை சேர்த்துக்கிட்டார். அவ்வளோதான். இப்போது இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை வச்சு கணிக்க முடியாது. அப்போ எக்ஸிட் போலில் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் வரும். அதில் ஒன்றும் சந்தேகம். பாஜகவுக்கு எதிராக வரும். ஆமாம். நீங்கள் எந்த இது எக்ஸிட் போல நீங்கள் பார்க்கணும். இப்போ டைம்ஸ் நவ், இந்தியா டுடே எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பாஜக அறுதி பெரும்பான்மை கிடைத்து விட்டதுன்னு தான் போடுவாங்க. யார் இன்னைக்கு வந்து எக்ஸிட் போலாம் நான் தான் சொன்னேன். ஒரு சேட்டலைட் டிவியில் இருந்தபோது அப்போ வந்து அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தேன். டிவி அதில் நான் இருந்தேன். அப்போ வந்து அதிமுக தோற்று போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க. கருத்து கணிப்பு போட்ட உடனே அன்னைக்கு இருந்த ஒரு வார பத்திரிக்கை அதிமுகவுக்கு, இன்றைக்கி அதிமுகவுக்கு அதை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வார பத்திரிக்கை ஒரு கருத்து கணிப்பு போட்டுச்சு, திமுக படுதோல்வி அடையும். நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருந்தோம். எங்கள் தலைவர் சொன்னார், நாம ஒரு கருத்து கணிப்பு போடுவோம்னாரு. நான் தான் உட்காந்து ரெடி பண்ணேன். ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளோ வாக்காளர்கள், ஆண் வாக்காளர் எவ்வளோ, பெண் வாக்காளர்கள் எவ்வளோ, அதில் எவ்வளோ வந்து அதிமுக வரும், எவ்வளோ திமுக வரும்னு நானே எல்லாம் எழுதி போட்டு க்ளீனாக போட்டு எல்லா இடத்துலையும் அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு கொடுத்தோம். ரிசல்ட் வேறன்னு வச்சுக்கோங்க. கருத்து கணிப்பெல்லாம் அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. பிரணாய் ராய் போன்றவர்கள்லாம் இருந்த காலம் ஒன்று உண்டு. சொன்னது நடக்கு. இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு. இந்த பிரசாந்த் கிஷோர் என்னமோ சொல்கிறீங்க, அவர் பெரிய கருத்து கணிப்பெல்லாம் சொல்லுவார். பிரசாந்த் கிஷோர் எப்படி வந்தார் தெரியுமா உங்களுக்கு? அவர் வந்தது அதிமுகவுக்கு ஆதரிச்சு தான் அவருக்கு வந்தார். எங்கள் கல்லூரியில் தான் அவர் வந்து முதல்ல கூட்டம் நடத்தினார். இவங்க அதிமுக ஆதரவாக தான் இங்கே வந்தார். இங்கே வந்து சுற்றி பார்த்தாரு, தேராதுன்னு தெரிஞ்சவொடனே திமுக தான் ஜெயிக்கணுன்னு டக்குன்னு நிலையை மாற்றிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டார். அவங்களுக்கு காசை கொடுத்து இது பண்ணிக்கிட்டாங்க. ஒரு இந்த மாதிரி அந்த பிரசாந்த் கிஷோர் எப்படி இது பண்ணணும், தன்னுடைய திறமையை எப்படி காட்டணும். நான் நிற்கிற தேர்தலில் எனக்கு டெபாசிட் கூட கிடைக்காது, நீங்கள் தான் பிரசாந்த் கிஷோர், நீங்கள் என்ன பண்ணணுன்னா என்ன உங்களுடைய டெக்னிக்னால் எனக்கு ப்ரமோட் பண்ணி டெபாசிட் கூட கிடைக்காத காந்தராஜ் வந்து வெற்றி பெற்றாக்கா உங்களுடைய வெற்றி, நீங்கள் கொண்டு வந்த வெற்றின்னு அர்த்தம். நான் நிற்கிற இடத்துல கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சொல்லிவிட்டு நான் தான் ஜெயிக்க வச்சேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பிரசாந்த் கிஷோர் அந்த மாதிரி ஜெயிக்கிற கட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு என்னால் தான் ஜெயிச்சேன்னு காசை விட்டு போடுறாரு. பொழப்பு நல்ல பழம். அந்த பைத்தியக்காரத்தை அந்த புத்திசாலித்தனம் நான் எனக்கெல்லாம் இல்லை. இதை சொல்லி கூட வாழ்ந்தது. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் முதல்ல வந்தது எங்கள் கைது தான், பக்கத்து ரூமில் தான் நான் இருந்தேன். என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை அந்த கூப்பிடுவேன். இங்கே சேர்மனும் கூப்பிடல, நான் இடம் கூடமே அதை பண்ணிட்டு போகிறேன். வரவே இல்லை. அப்புறம் தான் நான் கேட்டேன், என்ன எந்த அடிப்படையில் சொல்கிறேன்? மக்கள் மனதை மாற்றுற அளவுக்கு உனக்கு சக்தி இருக்குதுன்னா நீயே தலைவனாகிடலாமே, நீ என்னதை மற்றவனு தூக்கி விட்ற தான் கேட்கு. ஆனால் இந்த எக்ஸிட் போல இதெல்லாம் இன்றைக்கி வந்து என்ன கொடுத்தாலும் அதை வச்சுக்கிட்டு திமுக இதை இந்தியா கூட்டணி வெற்றினா கூட அவங்க அந்த வச்சுக்கிட்டு சந்தோஷப்படக்கூடாது. தேர்தல் அன்னைக்கு தேர்தல் வாக்கு எந்திரங்களை கண்ணும் கருத்துமா பார்த்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கண்ணும் கருத்துமா கண்கொத்தி பாம்பாக பார்த்துருந்தாலொழிய
பாஜக வெற்றி அடைகிறத தடுக்கிறதுக்கு அவங்க சுலபம் கிடையாது. மோடியின் தியானம் வெற்றி பெற்றதுன்னு நினைக்கிறீங்களா? மோடியின் தியானம் வெற்றி பெற்றதுன்னு நினைக்கிறீங்களா? வெற்றினாக்க எதை வச்சு வெற்றின்னு சொல்லுவீங்க? வெற்றி எல்லாரும் பெற்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க. இல்ல. அவர் தியானம் பண்ண உடனே கடவுள் இறங்கி வந்து பக்தா மெச்சினேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை கேட்குறேன். ஒருவேளை இல்ல, உங்களுக்கு அந்த தெரிஞ்சிருந்தா அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு தியானம் பண்றது ஒரு வகை வாக்கு வங்கியை குறி வச்சு இந்த 7ஆம் கட்ட தேர்தலில் அதை பார்த்து ஓட்டு போட்டுருவாங்க. அதை பார்த்து மனம் முறுக்கிட்டாங்களா? ஏன் தெரியாது, கேட்கணும். தியானம் எந்த அளவுக்கு இருந்தது? கிண்டலும் கேலியுமா இருக்குது. எங்கே பார்த்தாலும் நெகட்டிவாக தான் போயிருக்குது. இதெல்லாம் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு போக வேண்டிய நிலைமையில் இருக்கார். ஆக அவருடைய சாதனைகள்னு ஒன்றுமே இல்லை. கடவுளே காப்பாற்று, நீயே காப்பாற்று, அவனே காப்பாற்று, இவனே காப்பாற்று, அதுதான் அவருடைய நிலைமை. தன்னுடைய சாதனைகளால் நான் ஜெயிக்க முடியாது, கடவுள் வந்து காப்பாற்றினா தான் உண்டுங்கிறதான தியானத்துக்கு காரணம். தன்னுடைய சாதனைகளை ஜெயிக்க முடியும்னாக்கா சாதனைகளை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. எதுக்காக தியானம் பண்ணுறாரு? ஒன்றுமே நம்ம செய்யலை, கடவுளே காப்பாற்றி என்னை விட்டுறாதே அப்படின்னு போய் இறங்கியிருக்காரு. அதுவே தெரியலையா? கடவுள் காப்பாற்றினா தான் உண்டு. அந்த கடவுள் யாருனாக்கா இன்றைக்கி தேர்தல் கமிஷனர் தான், தேர்தல் ஆணையர். இன்னொரு பக்கம் கால பைரவர் கோயிலுக்கு அமித்ஷா வந்திருக்காரு. அதை இன்னொன்று சொல்கிறாங்க, இவர் வந்து தான் பிரதம மந்திரி ஆகணுங்கிறதுக்காக இவர் வந்து தியானம் பண்ணதாகவும், அவருடைய தியானத்தை வந்து நடத்த விடாமல், அவரை வர விடாமல் தடுக்கிறதுக்காக தியானம் பண்ணதுக்காக அமித்ஷா வந்ததாகவும் சொல்கிறாங்க. மோடி வேண்டுகோளை நிறைவேற்றாதேன்னு சொல்லி இந்த பக்கம் இவர் வேண்டிக்கிட்டார். 2 பேரும் ஒன்றா போய் கும்பிட்டுருக்கலாம்ல, எங்கள் கட்சி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு யார் தனித்தனியாக போனாங்க? மோடியை விட்டுறாதேன்னு இவரும், அமித்ஷா விட்டுறாதேன்னு மோடியும் சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. உன்னார கடைசியில் சொல்ல போகிறாங்க, உன்னார நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். அதான் அதுக்கு தான் வந்தாருங்க. நீ விவேகானந்தர் இதுக்கு போகிறேன்னா நான் திருப்பதிக்கு போகிறேன் சார். நிறைய விஷயங்களை பயிர்ந்து நன்றி சார். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.